கல்வாரி வீதிலே மீறுதல் தொலைக்க காயங்கள் அடைந்தனரே. கல்வாரி வீதிலே மீறுதல் தொலைக்க காயங்கள் அடைந்தனரே. வாதைகள் யாவும் போக்கிடுவல்ல வாஞ்சையை நம்பி வா.
பாட்டுத்தாளில் 8வது பாடல் இம்மருவில் இயேசு கூடே உள்ளதினால். 8வது பாடல்.
பாடல் 3வது பாடல். பாட்டுத்தாள் 3வது பாடல். எந்த நாத்துமனேசரே.
உம்முடைய கிருபை. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே கிருபை 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 கிருபை. ஆமெலா ஷடங்கதிடா யடபகடபகதிடா யடபகடபகதிடா. தெய்வமே ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. ஏசப்பா உம்முடைய கிருபை. ஷடா யடபகதிடா பகடபகதிடா பிகடப கடபகதிடா யடபகதிடா. ஆண்டவரே கிருபை, ஆண்டவரே கிருபை சப்பா, உம்முடைய கிருபை சப்பா, உம்முடைய கிருபை சப்பா, உம்முடைய கிருபை சப்பா. தெய்வமே ஸ்தோத்திரையா, 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 ஸ்தோத்திரையா. ஆமெலா ரபகதிடா பகடபகதிடா பகடபலாதிடா யடபகதிடா பிகடப கடபகதிடா. ஆண்டவரே ரிகலாந்தடா ஷடகதிடா யடபகதிடா பிகடப கடபகதிடா. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரையா, உமக்கு ஸ்தோத்திரையா, உமக்கு ஸ்தோத்திரையா, உமக்கு ஸ்தோத்திரையா. ஆமெலா ஷபலபகடபகதிடா யடபகதிடா. இயேசுவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமெலா உமக்கு ஸ்தோத்திரே சப்பா, உமக்கு ஸ்தோத்திரே சப்பா, உமக்கு ஸ்தோத்திரே சப்பா, உமக்கு ஸ்தோத்திரே சப்பா. தாய் உள்ளம் கொண்டவரே, தாய் உள்ளம் கொண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ரிபால பங்கதிடா யடபகடபகதிடா. தாயை போல தேற்றுகிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆமெலாட் உம்முடைய கிருபைப்பா, உம்முடைய கிருபைப்பா, உம்முடைய கிருபைப்பா. ஆண்டவரே ரிபால பங்கதிடா யடபகடபகதிடா பிகடபகடபகதிடா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கிருபை 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 கிருபை. ரிபால பங்கதிடா யடபகதிடா பிகடபகடபகதிடா. இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் இயேசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் இயேசப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை பாடி புகழும் ஐயா. ஆண்டவரே நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ஆண்டவர். இயேசுவே முழங்கால்களும் நாவுகளும் அறிக்கை செய்கிற ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உயர்ந்தவராய் இருக்கிறவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்கள் மத்தியிலே நீ தாய் உள்ளம் கொண்டவராய் வந்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அன்பான தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரையா. இயேசுவே ஒரு விசை கூட ஆராதிக்கிறோம், ஒரு விசை கூட நாமத்தை உயர்த்துகிறோம். ஆமெலா ரபகதிடா யடபகடபகதிடா ஷுரிபிகுடுபிகுடுபி கடபல கடபகதுடிபிகுடுபிகுடுபி கடபகதிடா. ஆண்டவரே ரிகரந்தரிகடா சரகதிடா யடபகதிடா. இயேசுவே ஸ்தோத்திரையா. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கிருபை 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 கிருபை. ரிபால பகதிடா யடபகடபகதிடா பிகரந்தரா சரகதிடா யடபகதிடா பிகடபல கடபகதிடா. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த இரண்டாம் நாள் மாலை நற்செய்தி கூட்டத்திற்கு வந்திருக்கிற நம்மையும் நம்முடைய கூட்டங்களையும் இதுவரைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய சமூகத்திலே வந்திருக்கிற நம்மை வெறுமையாய் அனுப்புகிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. இயேசு சுவிசேஷம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அநேகர் அவருடைய வார்த்தைகளை கேட்கும்படி வந்தார்கள். அப்பொழுது அநேக தேவனுடைய ராஜ்யத்துக்குரியதை ஒரு தேவனாய் இருந்து சொன்னவர் அந்த கூட்டத்தின் முடிவடைவிலே அவர் தேவனாய் அல்ல, ஒரு தாயுள்ளம் கொண்டவராய் மாறிவிட்டார். இவர்களை இப்படியே அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்கள். இதுவரைக்கும் ஒரு தேவனாய் இருந்து அவர் தன்னுடைய ஜனத்திற்கு அறிவிக்க வேண்டிய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவித்தவர் அதே தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பரிதவிக்கிற தாயாக தகப்பனாக மாறி சொல்லுகிறார். தன்னுடைய சீசர்களை பார்த்து இவர்களை இப்படியே விட்டுவிட்டால் இவர்கள் வழியிலே சோர்ந்து போவார்கள். ஓ அருமையான ஒரு தேவன் இந்த மாலை வேளையில் இந்த நற்செய்தி கூட்டத்திலே அவர் உலாவி ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அவர் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கிற நித்திய ராஜா மாத்திரம் அல்ல, அவர் நாம் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் குடும்பத்தையும் ஊழியத்தையும் ஜீவியத்தையும் தனிப்பட்ட வாழ்க்கையும் ஆராய்ந்து அறிந்து அவர் பரிதவிக்கிற ஒரு தகப்பனாய் இந்த மாலை வேளையிலே வந்திருக்கிறார். ஓ உன்னை இப்படியே விட்டுவிட்டால் நீ சோர்ந்து போய்விடுவாய் என்பதை உன்னை அழைத்து கொண்டு வந்த தேவன் அறிந்திருக்கிறார். இந்த இரண்டாம் நாள் மாலை நற்செய்தி கூட்டத்திலே
உங்களை கொண்டு வந்தவர், நம்மை கொண்டு வந்தவர், அவர் அப்படியே அனுப்ப போகிறது அல்ல. நீ எந்த நிலவரத்திலே வந்திருந்தாலும், எவ்வளவு பெரிய தேவைகளோட, பாரத்தோட, கவலையோடு வந்திருந்தாலும், யாரிடத்தில் சொல்லுவது, யார் எனக்கு உதவி செய்வது என்று தெரியாமலும் புரியாமலும் வந்திருந்தாலும், இதோ தாய் உள்ளம் கொண்ட ஒரு தகப்பன் சொல்லுகிறார், உன்னை நான் நிச்சயமா இப்படியே விட்டுவிட மாட்டேன். ஆண்டவரே, என் வாழ்க்கை இப்படித்தான் இருக்குமா? என் எதிர்காலம் இப்படித்தான் இருக்குமா? என் ஜீவியம், என் சுபாவம் இப்படித்தான் இருக்குமா என்று சொல்லி அங்கலாய்ப்போடும், கேள்வியோடும், ஏக்கத்தோடும் இந்த மாலை வேளையிலே வந்திருக்கலாம். நீ வந்திருக்கிறாய் என்று சொல்லுவதை விட, உன்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிற ஒருவர் தாய் உள்ளம் கொண்டவராய் இருக்கிறார் என்பதுதான் உண்மை. நிச்சயமாய் 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 இந்த நற்செய்தியின் கூட்டத்தின் மூலமாக உன்னை வழியிலே விட்டுவிட போகிற தேவன் அல்ல. உன்னை அப்படியே விட்டுவிட போகிற தேவன் அல்ல. நிச்சயமாய் இந்த கூட்டத்திலே உன் நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு உனக்கு ஒரு முடிவை செய்யத்தான் போகிறார். உனக்காக அவர் யாவையும் செய்ததான் அனுப்ப போகிறார். ஏதாகிலும் ஒன்று செய்வாரா என்று வந்திருக்கலாம். அவர் உனக்கு ஒன்று செய்கிற தேவன் அல்ல. நீ விரும்பி வந்திருக்கிற யாவையும் உனக்காய் செய்து அனுப்ப போகிறார். விசுவாசித்து அவரை ஆராதிப்போம். விசுவாசத்தோட, நம்பிக்கையோடு அவரை தரிசித்து துதித்து ஆராதிப்போம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை எப்படியே விட்டு விடுகிறவர் அல்ல. ஆமெலா ஷபகரபகதிரபகரபகதிரா. ஆண்டவரே, ஷிடங்கரபகதிரபகதிரபகதிரபகதிரே. ஆண்டவரே, ஸ்தோத்திரையா ஸ்தோத்திரையா ஸ்தோத்திரையா. ஆண்டவரே, ஸ்தோத்திரையா. நீ ஒருபோதும் சோர்ந்து போய்விடக் கூடாது என்கிற விஷயத்திலே இந்த தாயுள்ளம் கொண்டவர் ஒரு தகப்பனை போல நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தாவீது ஒரு சந்தர்ப்பத்திலே சொல்லுகிறான், சங்கீதம் 27 என் தகப்பனும் என் தாயும் கூட ஒரு சந்தர்ப்பத்திலே என்னை கைவிடலாம். அதுதான் நடந்தது. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும், என்னை தள்ளிவிட்டாலும், என்னை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, என்னை சேர்த்து கொள்ளக்கூடிய ஒருவர் இருப்பாரேயானால் அவர்தான் என் தகப்பனாகிய கர்த்தர். அவர்தான் என் தாயை காட்டிலும் அன்பு வைத்திருக்கிற என் தேவன் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். இந்த மாலை வேளையிலே யார் உன்னை தள்ளி இருந்தாலும், சமுதாயமும் குடும்பங்களும் உன்னை வெறுத்திருந்தாலும், வேண்டாம் என்று சொல்லி இருந்தாலும், இந்த நற்செய்தியின் கூட்டத்தின் மூலமாய் உன்னை சேர்த்து கொள்ளுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். உனக்கு அடைக்கலம் தந்து உன்னை ஆற்றி தேற்றுகிற ஒரு அன்புள்ள அம்மாவாய் அவர் இருக்கிறார். ஆராதிப்போம், அவரை துதித்து அவருக்குள்ளே பலப்படுவோம், தைரியப்படுவோம், திடப்படுவோம். ஆமெலா ஸ்தோத்திரையா ஸ்தோத்திரையா ஸ்தோத்திரையா. ஆமெலா ரிபங்கா துடபா கடபா கதுடா ஷுடபி குடபி 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 கடபா கதுடே ரிகடபல கடபா கதுடே குடபி குடபி கடபல கட ரிகடபல கடபா கதுடா யுடபா கதுடே ரிகடந்தரா சலக கதுடா யுடபா கதுடே கடபா கதுடே. ஆமெலா ஸ்தோத்திரையா ஸ்தோத்திரையா ஸ்தோத்திரையா. ஆமெலா முட குருப முட குருப முட குருப முட குருப. அன்புள்ள தெய்வமே இயேசுவே, நீர் ஆண்டவர் இயேசுவே, தாயை காட்டிலும் தகப்பனை காட்டிலும் அன்புள்ளவரே, மை ஸ்துதிக்கிறோம்யா, மை ஸ்தோத்திரிக்கிறோம்யா. ரிபால பக்கத்துடா யுடமங்கட பக்கத்துடா. இயேசுவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாம் பாடின அந்த பாட்டிலே கவனித்து தியானித்து பாடி பார்த்தால், தாய் தகப்பனை போல் அன்புள்ளவரே என்று அல்லாமல் பெற்ற தாயினும் ஊற்ற தந்தையிலும் சிறந்தவர். அதாவது ஒரு அம்மாவை காட்டிலும், ஒரு அப்பாவை காட்டிலும், ஒரு தகப்பனை போல தாயை போல் அல்லாமல் ஒரு தகப்பனை காட்டிலும், ஒரு தாயை காட்டிலும் அதிகமாய் அன்புள்ளவராய் ஏற்றுக்கொள்ளுகிறவராய் ஒருவர் இருக்கிறார். மனம் சஞ்சலித்து போய், மனம் சோர்ந்து போய், என்னை தேற்றுவதற்கும் சேர்த்து கொள்வதற்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் தொடர்ந்துள்ள வாழ்க்கையின் மீது உள்ள காலங்களை
என்னை கரம் பிடித்து நடத்துவதற்கு யாருண்டு என்று சொல்லி கலங்கிய இருதயத்தோடு ஒருவேளை இந்த மாலை கூட்டத்திற்கு வந்தால், இந்த நற்செய்தியின் கூட்டத்தின் மூலயமாக தாயை காட்டிலும் தகப்பனை காட்டிலும் மிகவும் அன்புள்ள ஒரு ஆண்டவர் இருக்கிறார். உங்களில் எத்தனை பேர் உங்களுடைய ஆத்துமாவை பார்த்து சொல்ல முடியும், ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் திகைக்கிறாய்? என்னை பார்க்கிலும் என் மீது அன்பு வைத்து என்னை பெற்றெடுத்த என் தாயை தகப்பனை காட்டிலும் என் மேல் அதிக அன்பு வைத்து என்னை ஏற்றுக்கொண்டு நடத்துவதற்கு இந்த உலகத்தில் எனக்கு ஒரு கர்த்தர் இருக்கிறார். இந்த 2ஆம் நாள் மாலை கூட்டத்திலே அந்த வார்த்தையினாலே தைரியப்படுவோமாக, அந்த வார்த்தையினாலே நாம் ஆறுதல் அடைவோமாக. கர்த்தர் நமக்கு இருக்கிறார். எப்பிராயுமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன், நான் உன்னை எப்படி மறப்பேன்? உன்னை மறக்காதவரும் வெறுக்காதவருமான ஒரு கர்த்தர் உனக்காகவே இருக்கிறார், நமக்காகவே அவர் இருக்கிறார். ஆண்டவரே ஸ்தோத்திரையா, 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 ஸ்தோத்திரையா. மனிதர்கள் உன்னை மறந்து மறந்து, மனிதர்களால் ஏமாற்றப்பட்டு கைவிடப்பட்டு மிகவும் பலவீனம் அடைந்து, மிகவும் மனிதர்களை வெறுத்து, ஏன் நம்மையே ஒருவேளை வெறுத்து கூட இந்த சுவிசேஷத்தின் கூட்டத்திற்கு வந்திருக்கலாம். பிரியமானவர்களே, இந்த தாயை காட்டிலும் தகப்பனை காட்டிலும் மிகுந்த அன்புள்ளவர் என்பதற்கு ஒரு உதாரணம் என்னவெனில் இஸ்மவேல் தான். ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே ஒரு ஆபிரகாம், ஒரு ஆகாருக்கு பிறந்த மகன் இஸ்மவேல். காலங்கள் கடந்து போய் அவன் பிறந்த சில நாள் கழித்து நடந்தது என்னவென்றால், ஆபிரகாம் அப்பத்தையும் தண்ணீரையும் ஒரு துருத்தி நிறைய நிரப்பி கொடுத்து ஆகாரையும் இஸ்மவேலையும் அனுப்பிவிட்டான். முதல் கட்டமாக இஸ்மவேல் தன் தகப்பனுடைய அன்பை இழக்கிறான். கொஞ்ச நேரம் கடந்து அந்த பெயர்செபாவுடைய வனாந்தரத்திற்கு வந்த பிற்பாடு, தண்ணீர் துருத்தியில் தீழ்ந்து போன பிற்பாடு, ஒரு தாய், நான் இதை சொல்லுகிறேன், ஒரு தகப்பனை காட்டிலும் தாயை காட்டிலும் ஏன் மிகுந்த அன்பு என்று சொல்லுகிறேன். இந்த இடத்துல அது மிகவும் தெளிவாய் விளங்குகிறது. அங்கே பார்த்தால் தண்ணீர் தீர்ந்து விட்டது என்று சொல்லி ஆகார் ஒரு செடியின் கீழாக தன் பிள்ளையை கிடத்திவிட்டு அம்பு பாயும் தூரத்திலே போய்விட்டாள். இப்பொழுது இஸ்மவேல் தன் தாயின் அன்பையும் இழந்து தவிக்கிறான். சொந்தம் என்று, ஒரு பெரிய துணை என்று, ஒரு பெரிய உலகமாய் நினைத்த பிள்ளை இப்பொழுது தகப்பனால் கைவிடப்பட்டிருக்கிறது, தாயால் கைவிடப்பட்டிருக்கிறது. தகப்பனும் தாயும் இருந்தும் கூட ஒரு அனாதையை போல அழுது கொண்டிருக்கிறது. இப்பொழுது அழுது கொண்டிருக்கிற அந்த பிள்ளையினுடைய அழுகரை துரைக்க தகப்பனும் வரவில்லை, தாயும் வரவில்லை. இந்த மாலை கூட்டத்திலே அழுது கொண்டு வந்திருக்கிறதான தேவ பிள்ளையே, உன் கண்ணீரை துடைப்பதற்கு யாரும் இல்லை என்று சொல்லி வந்திருக்கிறாயோ, அல்லது துடைப்பதற்கு யாரும் இல்லை என்று அழுது கொண்டிருக்கிறாயோ, உன்னை இப்படியே விட்டு விடுகிற ஒரு தேவன் அல்ல. நடந்தது என்ன தெரியுமா? ஆபிரகாம் அவனை விட்டு விட்டு வீட்டிலே இருந்தான். தாய் ஒரு செடியின் கீழ் விட்டு விட்டு தூரமாய் போய்விட்டாள். இப்பொழுது தகப்பனை காட்டிலும், ஒரு தாயை காட்டிலும் அனாதையாக்கப்பட்ட இஸ்மவேல் அழுது கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் தோன்றினார். நேற்றைய தினத்தில் கேட்டோமே, உனக்காக ஒரு வார்த்தையை கர்த்தரிடத்தில் கேட்பாயானால் உனக்காக அவர் ஒரு வார்த்தையை தருவார். நீ பிழைத்திரு, சமாதானமாயிரு, சுகமாயிரு என்று சொன்னது போல அன்றைக்கு அழுது கொண்டிருந்த அனாதையாக்கப்பட்ட இஸ்மவேலுக்கும் ஆகாருக்கும் ஒரு வார்த்தை, ஆகாரே நீ ஏன் அழுகிறாய்? ஏனென்றால் அந்த பிள்ளைக்கு அது சுயநினைவு இல்லை, அந்த அறிவு இல்லை. அதனால் தான் தாயை பார்த்து கேட்கிறான், ஏன் அழுகிறாய்? அங்கே சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பிள்ளை அழுகிற சத்தத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார். பிள்ளை அழுகிற சத்தத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார். உன் அழுகுரலை கேட்டிருக்கிற ஒரு கர்த்தர் இங்கே இருக்கிறார். உன் அழுகுரலை கேட்டு பதில் செய்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஆகாரை காட்டிலும், ஒரு தாயை காட்டிலும், ஒரு தகப்பனை காட்டிலும் மிகுந்த அன்புள்ளவர், உன்னை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் இயேசு. உன்னை விட்டு விடுகிறவர் அல்ல. தேவன் ஆகாருடைய கண்களை திறந்தார். ஒரு தண்ணீர் ஊற்று உண்டானது. துருத்தியிலே நிரப்பிக்கொண்டால், தன் பிள்ளைக்கும் கொடுத்தால்,
ஒரு தாய்க்கும் கொடுத்தால் உங்களில் எத்தனை பேர் இதை புரிந்து கொண்டீர்கள்? பெற்ற தாயை காட்டிலும் உற்ற தந்தையை காட்டிலும் அவனை ஏற்றுக்கொண்டு ஆதரித்து அவனை ஒரு பெரிய ஜாதியாக்கின ஒரு தாய் உள்ளம் கொண்டவர் இங்கே இருக்கிறார். தைரியப்பட்டு நாம் எல்லாரும் ஆராதித்து, எனக்கு ஒருவர் இருக்கிறார், அவர்தான் என் தாயை காட்டிலும் என் தகப்பனை காட்டிலும் என்னை ஏற்றுக்கொண்டு என்னை நடத்தக்கூடிய ஒரு அன்புள்ள இயேசு. ஆமென். இந்த இரண்டாம் நாள் கூட்டத்தின் முடிவிலே தைரியத்தோட சந்தோஷத்தோட அவரை ஆராதித்து, அவர் எனக்கு ஒரு அப்பாவா இருக்கிறார், அவர் எனக்கு ஒரு அம்மாவா இருக்கிறார், அவர் என் தாய் என் தகப்பன் உற்றார் உறவினர் விட்டது போல அல்ல, என்னை கடைசி வரைக்கும் நடத்த வல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பெற்ற தாயினும் அன்பு மிகுந்தவரே, உற்ற தந்தை சிறந்தவரே, வீட்டுக்கு தினை பாரிடாதது வழித்திட கற்றறிதல் இல்லை. வீட்டுக்கு தினை பாரிடாதது வழித்திட கற்றறிதல் இல்லை. பெற்ற தாயின் அன்பு மிகுந்தவரே, உற்ற தந்தை சிறந்தவரே, வீட்டுக்கு தினை பாரிடாதது வழித்திட கற்றறிதல் இல்லை. 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 ஆமென். ஆமென். யார் மறந்தாலும் மறவாத தேவன் இந்த மாலை வேளையில இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, praise the Lord, praise the Lord. ஜெபம். எங்களை நேசிக்கிற பரிசுத்த பிதாவே ஸ்தோத்திரம் சுவாமி. இந்த இரண்டாவது நாள் கூட்டத்தை கூட கர்த்தாவே ஜெயகரமாக நடத்தி கொண்டிருக்கபடியா ஸ்தோத்திரம். எங்களுடைய ஜெபங்களாம் கேட்டு இயற்கலாம் அருணமாக்கி தந்தபடியா ஸ்தோத்திரம். தடைகளாக மாற்றி கர்த்தாவே பிள்ளைகளை கர்த்தாவே மீண்டும் கொண்டு வர கத்த உதவி வச்சபடியா வேண்டிக்கிற சுவாமி. இந்த சாயல்குடி தேசத்தை கத்தா நேசித்து எங்களோட ஜனங்களையும் நேசித்து இப்படி ஒரு கூட்டத்தை நீ ஆயத்தப்படி தந்தபடியா ஸ்தோத்திரம் சுவாமி. தெய்வமே ஸ்தோத்திரம். இந்த கூட்டத்தின் முகாந்திரமாக கத்தாவே ஏராளமான ஜனங்கள் ரட்சிக்கப்பட, பாவத்திலும் சாபத்திலும் முழுக்கதான ஜனங்களை கத்தாந்து ரட்சிப்பார் வழிநடத்த தேவரையே நீ இறக்க மாறாட்டும்படியாக வேண்டிக்கிற சுவாமி. திருபதேச கட்டம் ஜனங்களை விடுதலையாக்கி நீ கொண்டு வர முடியாது இந்த சமுத்திரம் கெஞ்சின சுவாமி ஸ்தோத்திரம். எங்களுடைய பாட்டின் பகுதியை கத்த முற்றுவ பொருட்படுத்த ஆசீர்வதித்து ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன் சொன்னது போல இந்த நாட்களில் தெய்வ சமூகத்துக்கு வரும்போதுதான் நீங்கள் ஆசீர்வதிக்கிறீர், எங்களுக்கு தான் உயிர்ப்பிக்கிறீர். உள்ளான மனுஷன் வல்லமையாக பலப்பட ஆவி நிறைவை கத்த முற்றுவ பொருட்படுத்த ஆசீர்வதித்தபடியா ஸ்தோத்திரம் சுவாமி. தேவனாந்திர பாதையில் கூட தாவே பலத்தின் மேல் பலனடைந்து தேவ சன்னிதானத்தில் காணப்படுதான அபிஷேகத்தை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொண்டு கடந்து செல்ல ஏலமான கிருபை வழிநடத்த உதவிச்சபடியாக வேண்டிக்கிறோம் சுவாமி. சிங்காசனத்தில் எங்களோட பேசும்படியாக வேண்டிக்கிறோம். உடைய வார்த்தையை நான் கேட்கும்போது அதை உட்கொண்டேன்னு சொன்னது போல கத்தாவே உடைய வார்த்தையை நான் கேட்கறது மாத்திரமல்ல அதன்படி ஜீவிக்க எங்களுக்கு விசேஷமான கிருபை தரும்படியாக வேண்டிக்கிறோம் சுவாமி. கவலையோடும் பாரத்தோடும் துக்கத்தோடு வந்திருக்குதான ஒவ்வொரு ஜனங்களோடு கத்த இடப்படும்படியாக வேண்டிக்கிறோம். உடைய வார்த்தையை கொண்டு ஒவ்வொருவரையும் ஆற்றி தேற்றி அரவணைக்க கத்த உதவிச்சபடியாக வேண்டிக்கிறோம் சுவாமி. இந்த கூட்டத்தின் முகந்தரமாக தாவே ஒரு கூட்ட ஜனங்களுக்கு தாவே சியோனுக்கென்றும் எருசலேமுக்கென்றும் ஆயத்தப்படுத்த கத்த உதவிச்சபடியாக வேண்டிக்கிறோம். மீதியான ஆராதனை தேவரையே நடத்தி தரும் துதி கன மகிமை எல்லாம் மக்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கிறோம் பிதாவே. ஆமென்.